இதான் நாட்டு சோளம். நாட்டு சோளம். இந்த சோளத்தை விதையா வாங்கும் போது 80 ரூபா, 90 ரூபா, 100 ரூபா வரைக்கும் வித்தாங்க. இடத்த பருவம் பார்த்து உழவடிச்சு பாத்தி கட்டி சோளத்தை நாத்து பாவி அதை புடுங்கி நட்டு 100 நாள் தண்ணி பாய்ச்சி பாதுகாத்து காட்டு பண்ணிட்டே மானிட்டே இருந்து காவ காத்து சோளத்தை விளைய வச்சா இன்னைக்கு இதோட விலை என்ன தெரியுமா? 35 ரூபா. 35 ரூபா 40 ரூபாய்க்கு தான் வியாபாரி வாங்குதாங்களாம். நாங்க வாங்கும் போது 100 ரூபா, விற்கும் போது 35 ரூபா, பாதி கூட இல்ல. இந்த தென்காசி மாவட்டத்திலயும் திருநெல்வேலி மாவட்டத்திலயும் இந்த ஏழை விவசாயி சின்ன விவசாயம் இருக்காங்களா, நிறைய பேர் இந்த சோளத்தான் பயிர் செஞ்சிருக்காங்க. இன்னும் 10 நாள்ல அறுவடை உளுந்துரும். இன்னும் 10 நாள்ல அறுவடை ஆரம்பிச்சிருவாங்க. அரசாங்கம் இந்த சோளம் விலை உயர்றதுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கய்யா சாமி. ஆமா, அரசாங்கம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க சோளத்துக்கு. இங்க பாருங்க, சோளம் விளைஞ்சுங்க இருங்க. சோளம் விளைஞ்சு நான் அறுவடைக்கு தயாரா நிக்கி. ஆமா, நீங்க ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க சாமி அரசாங்கத்துல இருந்து. இந்த ஏதோ ஏற்றுமதி ஏதோ சொல்லுதாங்க, கப்பல்லாம் ஏற்றுவாங்களாம்ல, நமக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவு கொஞ்சம் கம்மி, நமக்கு தெரியல. கொஞ்சம் இந்த உதவி மட்டும் பண்ணுங்க சாமி, நல்லா இருப்பீங்க. சோளம் விவசாயம் கொஞ்சம் கிடைக்கட்டும். நீங்க 10 நாளைக்கு அப்புறம் விலை உயர்த்தீங்கன்னா வியாபாரி தான் லாபம் அடைவாங்க, விவசாயிக்கு ஒன்னும் கிடைக்காது. அதுக்கு முன்னே ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க அரசாங்கத்துல இருந்து.